இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று ஆசனங்கள். ஒன்று உத்தன் பாதாசனம், மற்றொன்று சலபாசனம். உத்தன் பாதாசனம் செய்வதனால் என்ன பலன் என்று கேட்டால், நமது கால்களில் உள்ள முட்டி பகுதி பலமடைகிறது. அதனால முட்டி வலி சரியாகுது, முதுகு வலி சரியாகிறது, அதே போல ஜீரண கோளாறுகள் சரியாகிறது. இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறது. அதே போல சலபாசனம் இதற்கு மாற்று ஆசனமான சலபாசனம் செய்வதனால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. இன்சுலின் சுரப்பு அதிகமாக சுரப்பதனால், அதாவது தேவையான அளவிற்கு சுரப்பதனால் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. செரிமான பிரச்சனைகள் இந்த ஆசனத்திலும் சரி செய்யப்படுகிறது. மலச்சிக்கல் நீங்குகிறது. சரி, இந்த இரண்டு ஆசனங்களையும் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப கத்துக்கலாம். முதல்ல உத்தன் பாதாசனம். இதற்கு மல்லாந்த நிலையில நம்ம படுத்துக்கணும். இந்த இரண்டு கால்களையும் 90 டிகிரி நேரா நிறுத்தணும். கைகளை பாருங்க, இப்படி கவிழ்ந்த நிலையில வச்சுக்கலாம். ரெண்டு பக்கத்துலையும் பக்கவாட்டில் வச்சுக்கலாம். கால்களை மட்டும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து 90 டிகிரி கால்களை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக நீட்ட போகிறோம். ஆசன நிலையில் நார்மல் பிரீத்திங். மெதுவாக ஒரு 45 டிகிரி கொண்டு வாங்க. இதில் ஒரு 10 செகண்ட் நிற்கலாம். ஒரு 30 செகண்ட், அதாவது 30 டிகிரியில் ஒரு 10 செகண்ட். காலை கீழே விட்டுடலாம். ஸோ வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் கூட இது குறையும். சரி, அடுத்த ஆசனம் சலபாசனம். இதற்கு எதிர்நிலையில் நம்ம செய்ய போகிறோம். அப்படியே குப்புறப்படுத்துக்கலாம். இந்த சலபாசனம் பார்த்தீங்கன்னா இப்படி கவிழ்ந்த நிலையில் இரண்டு கைகள்லையும் இப்படி முஷ்டி மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு தொடைக்கு கீழே ரெண்டு கையும் வச்சுக்கணும். இந்த சின் இப்படி கீழே இருக்கணும். இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டே கால்களை வளைக்கணும். ஒரு வெட்டுக்கிளி போல. இது பாருங்க செய்யறேன். ஆசன நிலையில நார்மல் பிரீத்திங். மெதுவாக விட்டுடலாம். இப்ப கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவா எந்திரிச்சுக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான மாற்று ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.